உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய பலன்கள் மாத பலன்கள், மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாத பலன்களாகப்பட்டது என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். இப்ப இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு சொல்றோம்னா, உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம், உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான், சூரியன், அது போக புதன் பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான் உச்சம், மிதுனத்தில் குரு பகவான், அது போக சிம்மத்தில் கேது பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப இந்த மாதத்தில் கிரக அடைவுகளை ஆராய்ந்து பார்த்ததில் எனக்கே சந்தோஷமா இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு, என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சாச்சு. இந்த நல்ல காலத்தின் விளைவாக நீங்க கடந்த 3 வருஷ காலமாகவோ 5 வருட காலமாகவோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு எப்படி இருந்தாலும் நான் கரை ஏறி விடுவேன், என்னால நல்ல நிலைக்கு வர முடியும், எதிரிகளுக்கு இலக்காரமாகாமல் என்னால வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்க இல்லையா? இந்த நம்பிக்கை ஒண்ணு போதுங்க, உங்களை வாழ வைத்து விடும். அதற்குண்டான நேர காலமும் உங்களுக்கு வந்தாச்சு. ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அந்த 5ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சமாகி இருக்கிறார். மகர ராசிக்காரர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கண்டிப்பாக அதே மாதிரியாக உங்களுடைய கற்பனை இங்க நிஜமாகும். அதே சமயத்துல நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, உங்க வீட்டுல பெரியவங்க ஒத்துக்கல, அது மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த பீரியட்ல தீர்வு கிடைக்கும். தீர்வுனா உங்க சைட்ல கண்டிப்பாக அது சக்சஸ் ஆக இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் கலஸ்தர காரகன் 3ஆம் இடத்தில் உச்சபலம் அடைவதால் கண்டிப்பாக திருமண பேச்சு இந்த மாதத்தில் தாராளமாக பேசலாம், அடுத்த மாதத்திலையும் பேசலாம். ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு 100% இருக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆவது இடத்தில் உச்சபலம் அடைந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் எடுத்த காரியத்தை ஜெயம் செய்வீர்கள். உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. நான் உங்களுக்கு பலன் சொல்வதற்கே எனக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக கூறுகள் நல்லா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவான் பார்த்து பயந்துக்கிறீங்களா? பயந்துக்கவே வேண்டாம். குரு பார்க்கிறார். குரு பார்த்ததுனால அந்த ராகு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாங்க. அதே போக உங்களுக்கு புதன் பகவான் 3, 6, 9ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவானையும் குரு பார்க்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கல்வி, கலைத்தொழில், இந்த பத்திரம், எழுத்து சம்பந்தப்பட்டது, நீங்க ஐடி ஃபீல்டு இருந்தாலும் சரி,
அந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். அது போக வெளிநாட்டில் நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதில் ஆண்களும் சரி பெண்களும் சரி தனக்கு ஒரு பிடிப்பு கிடைக்காமல், தனக்கு ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு தொழில் செஞ்சு அதுலேயுமே நல்ல பேர் கிடைக்கல, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, நம்ம வெளிநாடு போயிருந்தோம் இந்தியாவே வந்துடலாமா அப்படின்னு பல பேர் பல விதமா நினைச்சிட்டீங்க. இல்ல வேற கண்ட்ரிக்கு போயிருக்கோம், அந்த கண்ட்ரிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாமா வேண்டாமா, இதே ஜாப்ல இருக்கலாமா அப்படிங்கிற வேதனையும் ஒரு பக்கம். அது போக நீங்க வாழ்க்கையில இந்த பீரியட்ல நீங்க நல்லா வரணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த பிரம்மா எழுதி இருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவீர்கள். சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம், கொஞ்சம் நிதானம், அது போக பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல அசால்ட்டு இதெல்லாம் இருந்திருக்கும். அதை மட்டும் விட்டுருங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க. அந்த சுறுசுறுப்பு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் அதிபர்களாலேயோ இல்ல பழக்க வழக்கத்தின் மூலியமாகவோ உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அது பாத்தீங்கன்னா சாதாரண மக்களிடமிருந்து கூட வரலாம். உங்களுடைய பழக்க வழக்கம் உங்கள் ஹை சொசைட்டியிலிருந்து வரலாம், ஒரு கவர்மெண்ட் மூலியமாக வரலாம். அதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதனால படிக்கிறவங்க நல்லா படிங்க. எக்ஸாம் எழுதணும். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில இன்னும் நம்ம நல்ல பொசிஷனுக்கு வரணும், நம்மளுக்கு ப்ரமோஷனுக்கு இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா தாராளமாக அதை படித்து அந்த எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. இது போக இந்த மாதத்தில் எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ எனக்கு இத்தனை நாளாக இத்தனை மாதமாக 1 வருஷம் 2 வருஷ காலமாக எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டியது அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருந்தது, இந்த பீரியட்ல எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மகர ராசிக்காரர்கள் ஆகப்பட்டது இந்த ஜுவல்ஸ், அதாவது அடகு வச்ச நகையை திருப்ப போறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஜென்ஸு உங்க பொண்டாட்டிக்கு நீங்க அவங்களுடைய நகையை வாங்கி அடகு வச்சிருந்தாலும் இப்போ திருப்பி கொடுக்க போறீங்க. இல்லை பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் கடன் இருந்தாலும் கட்டி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க. உங்களுடைய மக்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம், இல்லை அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குது அப்படிங்கிற திருப்தி, இல்லை அவங்க ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க, இந்த பீரியட்ல முயற்சி பண்ணாங்க போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்க மக்களுக்கு திருமணமோ இல்லை குழந்தை பாக்கியமோ இல்லை நல்ல வேலையோ கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான ஒரு அரிய அற்புதமான மாதம் இது. அப்போ உங்களுக்கு எங்க பிரச்சனை அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறதோ இல்லை ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு முன்னாடி நின்று அவங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிறதோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பிஸ்னஸை நீங்க இன்னுமே கொஞ்சம் டாப் லெவலில் கொண்டு வரலாம், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் போதும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த குரு மாறினதுக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசம் தான் நான் இவ்வளோ தூரம் கணிச்சு உங்களுக்கோசம் இந்த பதிவு போடுறேன். மறக்காமல் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அது போக நிறைய பேர் ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, எல்லாம் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.